ஃபார் பிகைன்வுட் வெப்சைட். நான் டைரக்டர் எழில் பேசுகிறேன். மனம் கொத்தி பறவை என்னோடய 7வது படம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் ஹீரோவாக பண்ணியிருக்காரு, ஆத்மியா ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ரவி மரியா, சிங்கம்பலி, சூரி, கிஷோர், இளவரசு அப்படின்னு ஒரு பெரிய காமெடி பெட்டாலியனே நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து சின்னதாக அழகான ஒரு காதலோடு சேர்ந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காமெடியாக அந்த படத்தை பண்ணியிருக்கேன். நன்றி. பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் சிவகார்த்திகேயன். அண்ட் இங்கே இருக்கிற இந்த ஹோர்டிங் இது வந்து மனம் கொத்தி பறவை இதனுடைய ப்ரெஸ் மீட் தான் இது. நாங்கள் ஒரு அழகான எல்லாரும் என்டர்டெயின் பண்ணுற மாதிரியான ஒரு படம் ரெடி பண்ணியிருக்கிறோம். கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்கிறதுக்கான ஒரு ப்ரெஸ் மீட். ஜூனில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரொடியூசர்ஸ். நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டோம். இது தேட்டரில் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க அண்ட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஹீரோவாக பண்ணுறோம். இதில் வந்து நிறைய எமோஷனலான சீக்வன்சஸ் இருக்குது அண்ட் லவ் சீக்வன்சஸ் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் நான் எப்படி பண்ணியிருக்கேன், இதெல்லாம் அண்ட் பண்ணியிருக்க காமெடிஸ் எவ்வளோ சிரிப்பு வருது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுலாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். பட் ஒரே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, இது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும், அந்த கான்ஃபிடன்ஸ் மட்டும் என்னால் அது மட்டும் எனக்கு ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லுவோம். ஏன்னா ஒவ்வொரு ஷூட் பண்ணி முடிச்சோன்னு அது கொஞ்சம் ஆடியோ ஹிட் ஆனோன்னு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு. அண்ட் படத்தை நாங்கள்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆயிருக்கு. ஸோ தேட்டரில் வந்து இந்த படம் பாருங்கள். ஜூனில் ரிலீஸ் ஆக போது நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் உங்களை இன்னும் நிறைய சிரிக்க வைக்க முடியும் நம்பிக்கையோடு விடைபெறேன். நன்றி, வணக்கம். பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் மியூசிக் கம்போசர் டி இமான் பேசுகிறேன். மனம் கொத்தி பறவை இந்த படத்துடைய ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். அண்ட் இதில் 5 சாங்ஸ் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ரொம்ப நல்லா ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. எஸ்பெஷலி ஆலாப் ராஜுவோட ஜல் ஜல் ஜல்லோசை அண்ட் ஜாவேத் அலியோட போ போ அண்ட் சாய் சரண் அண்ட் மாளவிகாவோட டங் டங் டிகே டங் டங், சந்தோஷ் ஹரிஹரனோட ஊரான ஊருக்குள்ள அண்ட் இதில் இருக்க சாங்ஸ்க்கு வந்து ரொம்ப அழகாக வந்து விஷுவலைசேஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டைரக்டர் எழில் சார் வந்து ரொம்ப அழகான ஒரு க்யூட் லவ் ஸ்டோரி பண்ணியிருக்காரு. ப்ளஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி பேக்ட்ராப்போட பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயனோட ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் கூடிய சீக்கிரம் ஜூன் மாதம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக போய் தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். தேங்க்யூ. Thank you, Behind Woods. I'm Ranjeev Menon. I'm the co-producer for this movie, Manam Kothi Paravai, along with my other co-producers, S. Eril, and my dearest friend, Ambed Kumar. I should talk about the cast of this movie. The hero, Sivakarthikeyan, who you all know is a wonderful talent and prospect. Atmiya, who's the heroine, who's done a fabulous job, along with Singampuli, Suri, Charms, Shiva Maria, and a few others. The music is done by D. Iman, which I think that the music is going to rock the film industry for at least about a year. The movie is releasing soon, so watch out for MKP. This is going to rock you. Thank you. ஹலோ, வணக்கம். உங்கள் எல்லாருக்கும், தமிழ் நெஞ்சங்கள் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மனம் கொத்தி பறவை வந்து ஒரு பெரிய சூப்பர் ஹிட்டான ஒரு படம். இதில் இமான் வந்து 5 பாட்டு இசையமைச்சிருக்காரு. எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து எழில் சாரை பற்றி சொல்ல வேண்டியது கிடையாது. அவர் ஏற்கனவே உங்கள் எல்லாரோட மனசை தொட்டவர். இந்த படத்துலேயும் உங்களோட மனசை தொட்டிருக்காரு. இந்த படத்தில் நான் வந்து ஹீரோயினோட சித்தப்பாவாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். சின்னா, என்னோட பேர் சின்னா. நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். ரஞ்சீவ் சார், நான், எழில் சார், அம்பேத் சார் எங்கள் கூட கொஞ்சம் பழகிருந்தாலும் ரொம்ப அதிகமான அந்த இடத்த ரீச் பண்ணிட்டார் எங்கள் எல்லாரோடையும். நீங்கள் எல்லாரும் போய் இந்த படத்தை குடும்பத்தோடு உட்காந்து சினிமா தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணணும். நீங்கள் எல்லார் கூடயும் போய் எல்லா தரப்போடையும் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம் இது.
சில படம்லாம் வந்து தனியாக தான் போய் பார்க்குற மாதிரி சூழ்நிலைலாம் இருக்குது. அதெல்லாம் இல்லாத குடும்பத்தோடு உட்காந்து நீங்கள் என்டர்டெயின் பண்ணலாம். நன்றி. இந்த மனம் கொத்தி பறவை படம் ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக் காமெடி ஃபிலிம். இட் வில் பி அ வெரி குட் என்டர்டெய்னர். நிறைய நகைச்சுவை நடிகர்கள் இருக்காங்க. நான் ஆஸ் யூஷுவல் ஹீரோட ஃப்ரெண்டு, நானும் சாம்ஸும் பாம்பே பாய்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணுறோம். எங்களை தவிர சூரி, சிங்கம் புலி, வெந்நீராடை மூர்த்தி சார், அந்த மாதிரி நிறைய நடிகர்கள் இருக்காங்க. இந்த படம் சாங்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்தில் ஒரு நல்ல லைட்டரான ஒரு என்டர்டெய்னர், நல்ல ஃபேமிலியோட வாட்ச் பண்ணுற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிலிமாக இருக்கும். சாங்ஸ் வந்து இல்லை, ஆல்ரெடி ஒரு 2-3 சாங்ஸ் வந்து ஹிட் ஆகிருக்கு. நல்ல அந்த ஃபிலிமோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல டாக்ஸும் இருக்குது. டோன்ட் மிஸ் இட், வாட்ச் இட். தேங்க்யூ. பிகின்வுட்ஸ் நேயர்களுக்கு என்னோட முதல் வணக்கம். என் பேர் சூரஜ் நல்லுசாமி, மனம் கொத்தி பறவையோட கேமராமேன். இது என்னோட முதல் படம். நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண படம் அஸ்டண்டா இம்சேரசன் புலிகேசி, அவுட் அண்ட் அவுட் காமெடி படம். ரெண்டாவது நான் கேமராமேன் ஃபஸ்ட்டாக நடக்கிறதும் அவுட் அண்ட் அவுட் காமெடி படம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஆக்சுவலி ஷூட்டிங் ஸ்பாட்டை பற்றி சொல்லணும்னா, ஒரு காமெடி படத்துக்கு எப்படி ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கோ அப்படி தான் இருந்துச்சு. என்னை விட எல்லாமே பெரிய டெக்னீஷியன். எழில் சார் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், நடித்தவங்க ஆகட்டும், எல்லாருமே பெரிய டெக்னீஷியன். நான் மட்டும்தான் புதுசு. பட் அந்த பயம் எதுவுமே இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தது காரணம் அந்த அட்மாஸ்பியர் தான். ஏன்னா ஃபுல் அவுட்னு கவலை, லைட்டு போயிடுச்சுன்னு கத்திட்டு இருப்பேன். பட் சீன் ஆரம்பிச்சா சிரிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஒரு அவுட் அண்ட் அவுட் ஜாலியாக ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த படம் வந்திருக்கு. அவுட் அண்ட் அவுட் ஸ்பான்டேனிட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த படம் எடுக்கப்பட்டது வந்து டைரக்டரோட சொந்த ஊர், திருநள்ளாறு பக்கத்தில், காரைக்கால் மாவட்டத்தில் கயத்தூர்னு ஒரு ஊர். அங்கே ஒரு 20 நாள். அப்புறம் மூணாரில் ஒரு சாங் சீன்ஸ்லாம் இருக்குது, அங்கே ஒரு 10 நாள். இந்த 2 இடத்துல தான் மேஜராக இருந்துச்சு படம். பாதி அங்கே பாதி இங்கே அப்படி தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக மூணார் அந்த மாதிரி இருக்கும் படம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. சிவகார்த்திகேயன் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். அவுட் அண்ட் அவுட் ஜோவியெல்லாம் ரொம்ப நக்கலாக இருக்க பார்ட்டி. சீனில் இம்ப்ரோவைசேஷன் வந்து இந்த காமெடி டீம் இது ஒரு பெரிய டீம். அதில் சிவகார்த்திகேயன் போய் இம்ப்ரோவைஸ் பண்ணுறது பெரிய டீம். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கேரக்டர். அவருக்கும் படம், எனக்கும் படம். படம் இந்த சென்ஸ் ஃபுல் லெங்க் வரும். அவருக்கு இது 3வது படம் ஆக்சுவலி. பட் ஃபுல் லெங்க் ஃபீச்சர்னு பார்த்தா இதுதான் அவருக்கு படம். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கேரக்டர். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ண கூட, எந்த வித பந்தா இல்லாமல். ஆக்சுவலி அவர் ஆல்ரெடி ஹீஸ் அ ஃபேம் ஆர்டிஸ்ட். பட் அந்த பந்தா எதுவும் கிடையாது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். ஷூட்டிங் முடிஞ்சோன்னா ஜாலியாக ரூமில் வந்து இருக்கிறது. மூணாறுலாம் அஃப்கோர்ஸ் 10 நாள் எங்கள் ரூமில் தான் இருந்தார். ஸோ இட்ஸ் குட் டு பி ஒர்க்கிங் வித் ஹிம். இட்ஸ் நைஸ் ஆக்சுவலி. பிகின்வுட்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். இது இயக்குனர் எழில் சாருடைய மனம் குத்தி பறவை அப்படிங்கிற படத்தோட ப்ரொமோஷன். இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் சொன்னால் அது தப்பாயிரும். ஏன்னா ஆல்ரெடி இந்த படம் ப்ரொமோட் ஆயிடுச்சு. சினிமாவில் இருக்கிற முக்கியமான விஐபிகளால் இந்த படம் பார்க்கப்பட்டு, இந்த படம் கண்டிப்பாக வெற்றி படம்னு சொல்லப்பட்டு, இந்த படம் பெரிய லெவலில் வியாபாரமாகி, இந்த படம் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்குற நம்பிக்கையை இன்னைக்கு விதைச்சிருக்கு. அதுக்கு ஒரே காரணம் இயக்குனர் எழில் சாருடைய அந்த கதை அமைப்பும், கதையோடு சேர்ந்த காதலும், காதலோடு சேர்ந்த நகைச்சுவையும் தான் நான் நம்புறேன். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, விலைவாசி ஏற்றம் அப்படின்னு பல பிரச்சனை இருக்கிற இந்த காலகட்டத்தில் காமெடியை படம் பார்க்கலாமே, சந்தோஷமா படம் பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கிற நேயர்களுக்கு இந்த படம் டேம் ஷூரான ஒரு விஷயமா இருக்கும். இந்த படத்தை போய் உட்காந்தீங்கன்னா மனம் பூல மகிழ்ச்சியோட நீங்க வரலாம். காதலும் காமெடியும் சேர்ந்த ஒரு அற்புதமான படமா டைரக்டர் எழில் சார் எடுத்திருக்காரு. இதை குடும்பத்தோடு நீங்க பார்க்கலாம். இந்த படத்துல வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், வெயில், மாயாண்டி குடும்பத்தார், பழனி, சண்டை, இப்படி பல படங்கள்ல, கோரிப்பாளையம், வில்லனா நடிச்சிட்டு இருக்க ரவிமரி ஆகியனா இந்த படத்துல முதல் முறையா ஹீரோயினுக்கு அண்ணன் கேரக்டர்ல காமெடி கலந்த வில்லனா நடிச்சிருக்கேன். இந்த படம் இயக்குனர் எழில் சாருக்கு திருப்பு முனைமையான படம் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. அது கண்டிப்பான உண்மை. அதை விட பேருண்மை வந்து இந்த படம் எனக்கு மிகப்பெரிய திருப்பு முனை அமைங்கிறது நம்பிக்கை இருக்கு.
இந்த படத்தை நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க.